Taste the Daily. அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட உக்கடையார் நகரில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய முழங்கால் அளவு மழை நீரில் பொதுமக்கள் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழங்கால் அளவு தேங்கிய மழைநீரால் அப்பகுதி மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவ்வழியாக நடந்து செல்லும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட உக்கடையார் நகரில் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீர் முழங்கால் அளவு தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அதில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கமாக. சீர்காழியில் தொடர் மழை காரணமாக சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. 2 அடி அளவிற்கு மழைநீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய மாணவர்களும் மிகப்பெரிய சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட உக்கடையார் நகர் என்கிற பகுதியிலே 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். கடந்த 5 நாட்களாக அந்த பகுதியிலே தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் என்பது மிகப்பெரிய சொல்ல முடியாத அவதிக்கு அந்த மக்களை ஆளாக்கி இருக்கிறது. சாக்கடை நீரும் மழை நீரும் கலந்து மிகப்பெரிய துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதியாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அன்றாட தேவைகளுக்கு வெளியே வர முடியாமலும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பரிதவிப்பை வெளியே சொல்ல முடியாத நிலைக்கு ஆள்பட்டிருக்கக்கூடிய தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவசர தேவைக்காக கூட ஒரு பால், அதே போன்ற முட்டை போன்ற பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், எரிவாயு உருளைகள் மற்றும் பிற சேவைகளுக்கு கொண்டு வருபவர்கள் தண்ணீர் இருப்பதால் அங்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வேன், ஆட்டோ மற்றும் வாகனங்கள் இவைகள் எல்லாம் உள்ளே வருவதற்கு மறுக்கிறார்கள். இதனால் மாணவர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் சிமெண்ட் சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே மண் சாலைகள், அந்த சாலை அமைக்கப்பட்டு மண் சாலை பகுதியாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே பள்ளம் படுகொழிகளாக மாறி இருக்கிறது. இந்த மழைநீருடைய பேராபத்தின் காரணமாக எங்கு பள்ளங்கள் இருக்கிறது, எங்கு படுகொழிகள் இருக்கிறது என்கிற ஆபத்தும் இருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியிலே மின்சார உயர்களும் இருக்கிறது. இதனால் ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக 2 அடி தண்ணீரில் இருக்கக்கூடிய தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை உணர்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும். பெய்திருக்கக்கூடிய இந்த சிறிய அளவு மழைவிற்கு இந்த அளவிற்கு தண்ணீர் தேங்குகிறது என்றால் இன்னும் கனமழை பெய்தால் என்ன ஆகும் என்கிற மிகப்பெரிய சோகம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளுக்குள்ளேயும் குடிசைகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், குறிப்பாக அந்த வெள்ளத்திலே பரிதவித்திருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பயிர்களை சேதங்களை தாங்க முடியாத ஒரு கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது இந்த வீடுகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரும் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.